கிரியேட்டிவிட்டி பேசிக்லி இந்த புக் வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்காக அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கேமரா மட்டும் இருந்துட்டா, இப்படி ஒரு லைட் இருந்துட்டா, இப்படி ஒரு கேமராமேன் இருந்துட்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருந்துட்டா அப்படின்னு நமக்கு இதெல்லாம் இருந்துட்டா சூப்பராக அதை பண்ணிடுவோம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது எல்லாம் இருந்து பண்ணுறதை விட ஒரு சில விஷயம் இல்லாமல் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்கல்ல, தட் பிகம்ஸ் மோர் யூனிக். மணிரத்னம் இந்த இடத்துல எப்படி யோசிப்பார், இப்போ நான் இது இப்படி யோசிக்கிறேன், அவர் இது எப்படி யோசிச்சுருப்பாரு. ஸோ அவரோட திங்கிங்கை காப்பி பண்ணுறது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே when you want to become more creative, you don't copy the external stuff. அண்ட் அது மூலமாக you will think differently. And அந்த மாதிரியான திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிவ் பீப்புளுக்கு இட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சனாக நம்மளோட ஜாப் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம மைண்டை அடிக்கடி அன்கம்ஃபர்டபுள் ஆக்கணும். இந்த புக்கில் சொல்லியிருக்க எல்லா விஷயமே யாரோ எங்கெங்கயோ எப்பப்போ சொன்னது அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நான் ஒரு புக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் பை ஆஸ்டன் க்ளியோ. இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஒன்று இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா யார், அவங்களோட அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு லீனேஜ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா ஐடியாஸ்க்குமே எல்லா கிரியேட்டிவ் பீப்புளுக்குமே ஒரு லீனேஜ்னு ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்கள பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் லீனேஜை வந்து நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. விச் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். லெட்ஸே உங்களுக்கு வந்து மணிரத்னம் பிடிக்கும்னா மணிரத்னம்க்கு யார் இன்ஸ்பிரேஷன், அண்ட் தென் யூ கோ ஃபைண்ட் அவுட் அவங்க யாருன்னு, அண்ட் அவங்களோட இன்ஸ்பிரேஷன் யார். ஸோ ஒரு 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 ஐடியா ஆஃப் ஒர்க் பற்றி நம்மளுடைய டேஸ்ட் பற்றி இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் அது மூலமாக வி கேன் ஃபைண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ பிளேஜரிசம் இஸ் சம்திங் நம்ம வந்து இன்னொருத்தர் வந்து எடுக்கிறோம், ஆனால் அது வந்து அவங்க ஒர்க் இல்லையா ஒர்க்கு அப்படின்னே சொல்லும்போது தட்ஸ் பிளேஜரிசம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அது தப்புங்க, அது ரொம்ப பிளண்டர், அது டோன்ட் டூ திஸ். ஆனால் நம்ம ஒருத்தவங்களை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு காப்பி பண்ணுறது நம்மளோட ஹியூமன் பீயிங்கை நம்மளால் 100% எக்ஸாக்ட்லி காப்பி பண்ண முடியாது. ஸோ எக்ஸாக்ட்லி காப்பி பண்ண முடியாது தான் நம்மளோட யூனிக்னஸ். இப்போ மணிரத்னம் மாதிரி நம்ம இன்ஸ்பயர் ஆகி அவர் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம மணிரத்னமோட படம் மாதிரியே நம்ம எடுக்க போகிறது இல்லை. பட் மணிரத்னமோட அந்த ஒரு ஸ்டைலை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்து வரக்கூடியவங்க பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்ஸ்பயர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பண்ணுறதுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. பட் நம்ம எதை திருடணும் எதை திருடக்கூடாது, விச் இஸ் ஒர்த் ஸ்டீலிங், விச் இஸ் நாட் ஒர்த் ஸ்டீலிங் அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த கிரியேட்டிவிட்டி பேசிக்லி இந்த புக் வந்து கிரியேட்டிவ் பீப்புளுக்காக அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பார். எக்கானமியில் ஒன்று சொல்லுவாங்க, உங்களை சுற்றி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் இன்கம் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய இன்கமாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 5 பேர் எடுங்க, அவங்க எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள், அதே அளவுக்கான க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவர் சொல்கிறாருன்னா, ஒரு வீடு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு 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 இடத்துல வாழ போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற பீப்புள் யார், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் எங்கே வருவாங்க. அவங்க வந்து உங்கள் லைன் ஆஃப் ஒர்க்கில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் தே மைட் இன்ஸ்பயர் டு டூ எனிதிங். ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் பீப்புள் உங்களை சுற்றி ஒரு 5 பேராவது இருக்காங்களா, அப்படி இருக்காங்க அப்படின்னா யூ வில் ஆல்சோ பி இன் தட் மொமெண்டம் அப்படின்னு. அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் பேசும்போது ஒரு ஜிபாவை மாட்டிக்கிட்டு தனக்குன்னு ஒரு நீட்டான ஒரு வீடு இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். பட் இவர் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் யுவர் டே ஜாப். அண்ட் இவர் சொல்ல நிறைய பேர் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு ஃபினான்ஷியலி நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு காசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் அந்த ஆர்ட்டை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணுவோம். இல்லைன்னா இப்போ எனக்கு பாட தெரியும், பாட்டை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ், நான் பாடிக்கிட்டே இருக்கணும், பாட்டு நிறுத்திட்டா காசு வராதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் டே ஜாப் எதுக்கு அப்படின்னா இதை ஃபன் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, யுவர் டே ஜாப் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ கைண்ட் ஆஃப் ருட்டீன், ஒரு டிசிப்ளின். நமக்கு எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த எல்லா நேரத்துலையும் நம்மளுடைய ஒர்க்கை போட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து ஒரு பாட்டு எழுதணும், இல்லை ஒரு படம் பண்ணணும், இல்லை ஒரு புக்கு வந்து எழுதணும் அப்படின்னு ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற எல்லா நேரமும் அதுக்கு தான்னா நான் ஐ மைட் நாட் ஈவன் டூ தேட். ஏன்னா தான் இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு பண்ணிக்கலாமே அந்த மாதிரி நமக்கு இருக்கும். வேறஸ் நமக்கு ஒரு டே ஜாப் இருக்குது அப்படின்னா கிடைக்கிற டைமே ரொம்ப கம்மி தான். ஸோ இது இனிஷியலாக இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் ஈவன் அந்த காலத்தில் கூட தே ஃபவுண்ட் அ லாட் ஆஃப் டைம், அந்த ஸ்பேர் டைமில் தே வில் ரைட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆர்டிஸ்ட் பேங்கர்ஸாக இருந்திருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பீப்புள் ஹூ கிரியேட் அ லாட் ஆஃப் ஆர்ட். அவங்க எல்லாருமே ஃபுல் டைமாக தே டூ சம்திங் எல்ஸ். அண்ட் இதுக்கான காசையும் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அண்ட் அதில் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த குட்டி குட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வில் ஆல்வேஸ் மேக் யூ மோர் க்ரியேட்டிவ் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
இன்னொன்று என்ன சொன்னார்னா, இப்போ நமக்கு இருக்கும், அதாவது ஒரு படம் பண்ணோம், ஆனால் அது கரெக்டான ஒரு, இப்போ லெட்ஸே நான் வந்து ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு கேமரா மட்டும் இருந்துட்டா, இப்படி ஒரு லைட் இருந்துட்டா, இப்படி ஒரு கேமராமேன் இருந்துட்டா, எனக்கு இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் இருந்துட்டா அப்படின்னு நமக்கு இதெல்லாம் இருந்துட்டா சூப்பராக அது பண்ணிடுவோம்னு ஒன்று இருக்குல்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும். இப்போ இது எல்லாம் இருந்து பண்ணுறதை விட ஒரு சில விஷயம் இல்லாமல் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்கல்ல, தட் பிகம்ஸ் மோர் யூனிக். இப்போ உங்களுக்கு நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே உங்களை டிஃபைன் பண்ணுறது கிடையாது. ஆன் தி அதர் ஹேண்ட், நீங்கள் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, இது எல்லாமே கூட உங்களை டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த பர்சியூட் ஆஃப் பிகமிங் மணிரத்னம், இல்லைனா இந்த பர்சியூட் ஆஃப் பிகமிங் அ சூப்பர் ஸ்டார், இந்த பர்சியூட் ஆஃப் கிரியேட்டிங் அ பர்ஃபெக்ட் வீடியோ, அது எய்ம் பண்ணும்போது நமக்கு ஒரு சில விஷயம் நடக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் தட் மேக்ஸ் த ஒர்க் மோர் யூனிக் அப்படின்னு அவர் சொல்கிறார். அண்ட் இந்த ஆக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சின்ன வயசில் எப்படி இருக்கும், இப்போது நான் வந்து ரொம்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க வந்து அழகி எல்லாம் இல்லை, அதில் வந்து அந்த மார்லன் மான்ரோ மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படி பிடிச்சிட்டு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து அப்போ இப்படி பிடிச்சி நின்றுட்டுலாம் இருப்பேன், ஓகே நல்லா இருக்கே அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நம்ம காப்பி பண்ணக்கூடிய விஷயங்கள். குழந்தையாக இருக்கும்போது நம்ம லாங்குவேஜ்லேருந்து, வேர்ட்ஸ்லேருந்து, ரைட்டிங்லேருந்து எல்லாமே நம்ம காப்பி தான் பண்ணுவோம். ஒருத்தவங்க பண்ணி காமிப்பாங்க, அதை அப்படி நம்ம மிரர் பண்ணுவோம், அண்ட் தென் அப்படி தான் நம்ம கற்றுப்போம். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த மெச்சூரிட்டி எங்கே வரணும் அப்படின்னா, பார்த்து காப்பி பண்ணுறதில்ல. இப்போ ஓகே மணிரத்னம் மாதிரி நான் பண்ணோம் அப்படின்னா, மணிரத்னம் பண்ணுற விஷயங்கள்லாம் இல்லை, மணிரத்னம் இந்த இடத்துல எப்படி யோசிப்பார், இப்போ நான் இது இப்படி யோசிக்கிறேன், அவர் இது எப்படி யோசிச்சுருப்பார். ஸோ அவரோட திங்கிங்கை காப்பி பண்ணுறது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே when you want to become more creative, you don't copy the external stuff. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஹேர் ஸ்டைல், அவங்கள மாதிரியான திங்ஸ் பை பண்ணுறது, அவங்க போகிற ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் அவங்க திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்ளி அவங்க படிக்கிற புக்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க பார்க்குற படங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு கிளிம்ஸ் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா, you will get to know more about them and that will give you a lot of inspiration அப்படின்னு சொல்கிறார். And I like this. இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட சொல்கிறாங்க, ஹாய் உங்களால் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ், நான் உங்களால் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இல்லை உங்களால் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், இல்லை உங்களால் நான் டெய்லி வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன், இல்லை உங்களால் வந்து நானும் வந்து என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், இல்லை உங்களால் நான் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும், இப்போ நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் உங்களுக்கு புக்கு படிக்க வச்சுனாவா சூப்பர் அப்படின்ட்டு. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி அந்த இன்ஃப்ளூயன்சரை விட we'll have to give more credits to the one who got influenced. ஏன்னா உங்களை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்னு ஒன்று யோசிக்கிறாங்கல்ல, தட்ஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட வீடியோஸை கன்சியூம் பண்ணிட்டு அவங்க பாட்டு போகலாம், இல்லை உங்கள் வீடியோஸை அவங்க பார்க்காமலே இருக்கலாம், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமலே இருக்கலாம். பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, உங்களோட ஐடியாஸை வச்சு, இல்லை நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு அவங்க அந்த லைஃபுக்கு அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்டிவாக ஒன்று பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட்ஸ் one thing to have influences, the other thing to use the influences for our life. இவங்களை யூஸ் பண்ணி, இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், ஸோ இவங்ககிட்ட நான் இதை கற்றுக்கிட்டேன், ஹவு டு ஐ ஆட் இட் டு மை லைஃப். ஸோ அதுக்கு நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்கள முதல்ல ஃபிகர் அவுட் பண்ணணும். அதான் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி யாரை பார்த்து காப்பி பண்ணணும், யார்கிட்ட ஸ்டீல் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நமக்கு ஒரு நிறைய ஹாபிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வில் பி சூஸிங். சின்ன வயசுலேயே சொல்லுவாங்களே, இப்போ எதுவும் உனக்கு ஒர்க்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு பாரு, இப்போ என்ன நீ நல்லா சமைக்கிறேங்கிறதுக்காக உனக்கு என்ன ஆஃபீஸில் வந்து பயங்கரமாக பொசிஷனை கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் க்ரியேட்டிவ் பீப்புளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டு எந்த இடத்துல எப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனை ட்ரா பண்ணே தெரியாது. பயங்கரமாக கிட்டார் வாசிக்கிறவங்களுடைய ஒரு பிரெயினில் இருக்க வயரிங், பயங்கரமாக பாக்ஸிங் பண்ணுறவங்களுடைய பிரெயினில் இருக்க வயரிங், பெயிண்ட் பண்ணுறவங்களுடைய பிரெயினில் இருக்க வயரிங், மியூசிக் பண்ணுறவங்களுடைய பிரெயினில் இருக்க வயரிங், இட் இஸ் ஆல் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இந்த வயரிங் இல்லை இந்த சினாப்சிஸ் வந்து நம்மளுடைய ஒர்க்குக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படிங்கிறது பேன்னு நமக்கு ஆப்வியஸாக இல்லைனாலுமே இது எல்லாமே ஒரு விதத்தில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். லெட்ஸ் சே யூஆர் ப்ராக்டிசிங் ஸ்போர்ட்ஸ். இது வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிசிங் ஸ்போர்ட்ஸ்னால் தட் கிவ்ஸ் யூ செட் ஆஃப் டிசிப்ளின். நம்ம எப்படி ஒரு டீமில் எப்படி விளையாடுறது, இப்போ நம்ம தோற்று போகும்போது, நம்ம இன்றைக்கி ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும்போது ஹவு த டீம் ட்ரீட்ஸ் அஸ், அப்படின்னா நம்ம இன்னொருத்தவங்க அதே மாதிரி when they're not doing really well, how do we treat them? ஸோ எனி பிளேயர் வில் ஹாவ் தி பெஸ்ட் அண்ட் தி வேர்ஸ்ட் டேஸ். ஆனால் இது கன்சிஸ்டண்ட்டாக அவங்க அங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த டீமில் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்க, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாமே முக்கியம். அண்ட் இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம ஒர்க்லேயும் இம்ப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருப்பேன், கை திட்டுறாங்களோ தட்டலையோ, இன்னொரு நாளைக்கு நான் வந்து கேவலமாக சொதப்பியிருப்பேன், அன்றைக்கி திட்டுறாங்களோ திட்டலையோ, பட் இது எல்லாமே கன்சிக்யூட்டிவாக நடந்துகிட்டே வரதான் ஆஸ் அ பர்சன் நான் என் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஐ கேன் பிகம் somebody. I'm in the process of becoming somebody. ஸோ அந்த மாதிரி if you have different hobbies அப்படின்னா pursue them all. அது ஒரு பேலன்ஸ் பண்ணி when you pursue them,
யூ ஹேவ் நோ ஐடியா அது உங்களோட பிரெயினுக்கு என்ன பண்ணுது, அதனால அது உங்களோட ஒர்க்குக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, இது மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. லைக்வைஸ் நம்ம எப்படி சொன்னோம், நீங்கள் ஒர்க் போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு காசு அப்படிங்கிறது உங்கள் ஆர்ட்டுக்கு வந்து ஃபியூவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி உங்களோட ஹாபீஸ் இட் வில் ஃபியூவல் யுவர் ஒர்க் ஆர் எனி திங் ஆஸ் சச் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ப்ராப்ளி காசு இல்லாமல் வெவ்வேறு விதத்தில் வந்து இட் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ. சம்டைம்ஸ் ப்ராபப்ளி உங்களுக்கு அதில் தான் பீஸ் ஆஃப் மைண்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இவர் சொல்கிற மாதிரி இல்லை, இவர் யாரோ சொன்னாங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு பிளாக் இருக்குது, யூ நாட் ஏபிள் டு கம் அப் வித் அன் ஐடியா அப்படின்னா அப்போ போய் பாத்திரம் கழுவுங்க, துணி அயன் பண்ணுங்கள், சம்திங் மொனாட்டனஸ் அந்த மாதிரியான ஜாப்ஸை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க. வென் யூ டூ இட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி டைமில் தான் யுவர் மைண்ட் பிகம் சூப்பர் ஆக்டிவ். இது வந்து இவர் சொல்லியிருப்பார், கஃப்கா சொல்லியிருப்பார், அது இவர் வந்து கோட் பண்ணியிருப்பார். கஃப்கா வில் சே யூ டோன்ட் ஹாவ் டு நீங்கள் வந்து உலகத்துக்கு வெளியில் ஒரு வீட்டை விட்டு ஓடி வேறு உலகத்துக்கே போய் வேறு நாட்டுக்கே போய் இன்ஸ்பிரேஷன் தேடணும்னு அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துலையே உங்கள் வீட்லேயே எதுவுமே பண்ணாமல் இருங்களேன், the world will present itself to you. ஏன்னா நீங்கள் பார்த்தது, நீங்கள் யார்கிட்டலாம் பேசுனீங்களோ, நீங்கள் என்னென்ன லைஃப்பில் கோத்ரூ பண்ணீங்களோ, இது எல்லாமே இட் வில் கம் டு யூ. அண்ட் அது மூலமாக யூ வில் திங்க் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் அந்த மாதிரியான திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் கிரியேட்டிவ் பீப்புளுக்கு இட் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். இதை சொல்லி அடுத்த பேஜ் என்ன சொல்வார் அப்படின்னா, இப்போ என்ன ஃப்ரான்சிஸ் கஃப்கா என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து வெளில போகாதீங்க அப்படின்னு கஃப்கா சொல்கிறாரா, ஃப்ரான்சிஸ் இல்லை ஃப்ரான்ஸ் கஃப்கா. அவர் வந்து வெளில போகாதீங்க, வீட்டிலேருந்தே நீங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். இருந்த இடத்துலேருந்தே ஒன்றுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணலாம்னு அவர் சொல்கிறாரா. அடுத்த பேஜில் அவர் சொல்வார் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்ம ஒரே சரௌண்டிங்லேயே டெய்லியும் இருக்கோம்னா அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஏன்னா அதில் நோ த்ரெட்ஸ், யூ நோ பெட்ரூம்குள்ள திடீர்னு வந்து அப்படின்னு யாரும் வந்து நிற்க போகிறது இல்லை, நீங்கள் சாப்பிட்றதுல யாரும் வந்து விஷம் கலக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருந்து அலர்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வி ஆர் வெரி வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஆஸ் அ க்ரியேட்டிவ் பர்சனாக நம்மளோட ஜாப் என்னவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை அடிக்கடி அன்கம்ஃபர்டபுள் ஆக்கணும். அப்போது அதுக்கு தெரியாத இடத்துக்கு அந்த பிரெயினை கூட்டிகிட்டு போகணும். அது பார்க்காத நபர்கள் அதை மீட் பண்ணணும், அவங்கள வந்து அனலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம டெய்லி ஒருத்தவங்க தான் பார்க்கணும்னா வி நோ அபவுட் தெம். அவங்க நம்ம இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க போகிறது இல்லை. ஆனால் நம்ம ஒரு தெருவில் ஒருத்தங்களை பார்க்குறோம், ஒரு காஃபி ஷாப்பில் ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்க நம்மளை மறைக்கிறாங்க அப்படின்னா பிரெயின் டக்குன்னு அலர்ட் ஆகிடுவாங்க, என்ன அவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அலர்ட் ஆகிடுவான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரெயினை அப்பப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பீப்புள் கிட்டேயோ இல்லை டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்லேயோ கொண்டு போய் போடும்போது தி பிரெயின் பிகம்ஸ் மோர் ஆக்டிவ். அண்ட் ஆக்டிவ் வந்து என்ன ஆகும், க்ரியேட்டிவாக இருக்கும் பிரெயின். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இதை விட சிம்பிளாக யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். அதுதான் வந்து ஆஸ்டின் கிளியர் வந்து இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஈஸியராக நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னா படிக்கும்போது என்ன நிம்மதியாக இருக்கும்னா நடுவில் ஸோ இந்த மாதிரி இருக்கும். அவர் வந்து ஆர்ட் ஒர்க்லாம் அவர் பண்ணியிருக்காரு, இதோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போலாம் அவர் பண்ணியிருக்கும்போது நமக்கு அது இன்னும் பெட்டராக புரியுது. ஸோ இந்த புக்கோட இங்கிலீஷ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அந்த ரீடபிலிட்டி பார்க்குறதுக்காக நான் வந்து ஒரு குட்டி பேரா படிக்கிறேன். ஸோ your brain gets too comfortable in your everyday surroundings. You need to make it uncomfortable. You need to spend some time in another land among people that do things differently than you. Travel makes the world look new. And when the world looks new, our brains work harder. So if you want to buy this book, Steal Like an Artist, இந்த புக்கை வந்து நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் இவரோட இன்னொரு புக் தான் ஷோ யூ ஒர்க், அதை பற்றியும் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். விச் இஸ் பேசிக்கலி இப்போ இருக்க டிஜிட்டல் ஏராவில் நான் ரொம்ப ஷை, எனக்கு எப்படி நானே என்னை பற்றி பெருமையாக நான் பண்ணுற வேலையில் நான் எப்படி அங்கே போடுவேன், இது எல்லாருமே சொல்கிறாங்க நான் வேறு இது சொல்லணுமா, அந்த மாதிரிலாம் நமக்கு தோணலாம். பட் உங்களோட ஒர்க்கை டிஜிட்டல் ஃபோரமில் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட், ஹவு டு யூ டூ அபவுட் இட் அப்படிங்கிறது தான் வந்து அந்த புக்கில் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னாலும் அது கிடைக்கும். ஏன்னா அதுவும் இதே மாதிரி தான், வாங்கினீங்களா, பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிங்களா, அது வரதுக்குள்ளே படித்து முடிச்சிங்களா, அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா, அது மாதிரி இருக்கிற புக்ஸ் தான் இது ரெண்டுமே. ஸோ இன்னொரு புக்கு இவரோட இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன், ஐம் நாட் ஷுவர். அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார், இவரோட தான் 3 புக் இருக்குமே, படிச்சிங்களா, ஒரே இதில் இப்படி முடிச்சிடலாம் அப்படிலாம் அவர் சொன்னார். ஸோ அதனால் அந்த 3வது புக் தெரியல, தெரிஞ்சதுன்னா அடுத்து அந்த புக்கையும் பிடிச்சிட வேண்டியதான். ஸோ இந்த வீக்கெண்ட் இஃப் யூ வாண்ட் பை எ புக் இட் ஷுட் பி திஸ். அண்ட் தென் படிச்சுட்டு சொல்லுங்கள் ஹவ் வாஸ் திஸ் புக்குன்னு, அண்ட் எவ்வளோ நாச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி ஏதாவது ஷார்ட் ரீட்ஸ் இருக்குது இந்த உலகத்துக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னா பிஸியஸ்ட் பீப்பிள் நிறைய பேர் இருக்காங்க, தே ஹேவ் ஒன்லி குட்டி டைம், அந்த டைமுக்குள்ளே அவங்க படித்து முடிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான மினி ரீட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புக்ஸை த புக் ஷோ பேஜில் நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் பாட்காஸ்ட்டாக பட் கேட்டால் போதுமேமா, இதுக்கு எதுக்குமா நான் உட்காந்து அது பார்த்துருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. டூ செக் இட் அவுட் அண்ட் லெட் அஸ் நோ இஃப் யூ வில் லவ் இட். தேங்க் யூ, பை.